மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் 10ஆம் வகுப்பு இயற்பியல் இருக்கக்கூடிய கணக்குகளை பார்க்க போகிறோம். ஸோ எஸ்எஸ்எல்சி இயற்பியல் கணக்கு 1வது கணக்கு பாருங்கள். 5 கிலோகிராம் நிறையுள்ள பொருள் ஒன்றின் நேர்கோட்டு உந்தம் 2.5 கிலோகிராம் மீட்டர் வினாடி பவர் -1 எனில் அதன் திசை வேகத்தை கணக்கிடுக. ஸோ ஒரு சம்மை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 விஷயம் ரொம்ப முக்கியம். கிவன் டேட்டா என்ன கேட்குறாங்க, அதுக்கான ஃபார்முலா என்ன, அதுக்கப்புறமா ஃபார்முலாவில் கொடுத்துருக்கிற தகவல்களை சப்ஸ்டியூட் பண்ணணும், அதுக்கப்புறம் நமக்கு விடை கிடைக்கும். விடையில் அதனுடைய அழகை எழுதணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ஸோ சம்மில் கிவன் டேட்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் பாருங்கள். 5 கிலோகிராம் நிறையுள்ள 5 கிலோகிராம் நிறையுள்ள அப்படின்னா நிறைக்கு இங்கிலீஷில் மாசுன்னு பேர். ஸோ எம் இஸ் ஈக்குவல் டு 5 கிலோகிராம். ரெண்டாவது வேறு என்ன கொடுத்துருக்காங்க, உந்தம். உந்தம் அப்படின்னா இங்கிலீஷில் மொமெண்டம் பி அப்படின்னு அர்த்தம். பி இஸ் ஈக்குவல் டு 2.5 கிலோகிராம் மீட்டர் வினாடி பவர் -1. 2.5 கிலோகிராம் மீட்டர் வினாடி பவர் -1 எனில் அதன் திசை வேகத்தை கணக்கிடுக. என்ன கேட்குறாங்க, திசை வேகம். திசை வேகம்னா இங்கிலீஷில் வெலாசிட்டின்னு பேர். வெலாசிட்டி என்ன? ஸோ எம் கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க, பி கேட்குறாங்க. ஸோ நமக்கு இந்த 3 வர மாதிரியான ஒரு ஃபார்முலா இருக்குது. பி இஸ் ஈக்குவல் டு எம்வி. இதுதான் ஃபார்முலா. உந்தம் சமம் நிறை பெருக்கல் திசை வேகம். இப்போது நமக்கு பி கொடுத்துருக்காங்க, எம் கொடுத்துருக்காங்க, பி தான் கேட்குறாங்க. ஸோ என்றைக்குமே எது கேட்குறாங்களோ அதை லெஃப்ட் சைடில் நம்ம வச்சுக்கொள்ளுங்க. இந்த ஈக்குவேஷனை நான் மாற்றி எழுதுவேன். எம்வி இஸ் ஈக்குவல் டு பி. ரெண்டும் ஒன்று தான், நான் மாற்றி எழுதியிருக்கேன் நம்ம தேவைக்காக. ஸோ நம்ம இதில் என்ன கண்டுபிடிக்கணும், வியை கண்டுபிடிக்கணும். ஸோ வி கண்டுபிடிக்கிறப்ப லெஃப்ட் சைடு வியை வச்சுக்கோங்க. வி இஸ் ஈக்குவல் டு பி. இந்த எம் வி கூட பெருக்கல் இருக்குது, எம் பெருக்கல் வி. அப்போ இந்த பெருக்கல் இருக்கிறப்ப ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போனால் வகுத்தல்ல போகும். இதை மட்டும் நீங்கள் சரியாக செஞ்சிட்டிங்கன்னா சம போட்டுடலாம். ஸோ இதுக்கான இந்த கொஸ்டினுக்கான ஃபார்முலா பி ஈக்குவல் டு எம்வி. இதில் நமக்கு வி கேட்டிருக்கங்காட்டி அந்த ஃபார்முலாவிலேருந்து நமக்கு தகுந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இந்த ஃபார்முலாவில் நம்ம என்ன பண்ணலாம்னா வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணலாம். வி இஸ் ஈக்குவல் டு பிக்கு பதிலாக 2.5, எம்முக்கு பதிலாக 5 கிலோகிராம். ஸோ மேலே 2.5 இருக்குது, கீழே 5 இருக்குங்க. ஒரு 2.5, 2 2.5, 2 × 2.5 பெருக்கிங்கன்னா 5ன்னு வரும். ஸோ 1/2. வி சமம் 1/2. 1/2ங்கிறது ஆஃப் அரைன்னு நம்ம சொல்கிறோம். அது 0.5. வெலாசிட்டிக்கான யூனிட் அலகு என்னன்னு பார்த்தீங்கன்னா மீட்டர் வினாடி பவர் -1. இப்போ எளிமையான சம்மு தான். எம் கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க, வி கேட்குறாங்க. ஃபார்முலா போடுறோம். ஃபார்முலா நமக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த ஃபார்முலாவில் கொடுத்துருக்கிற விஷயங்களை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா ஆன்சர் கொண்டு வரோம். வி ஈக்குவல் டு 0.5. வெலாசிட்டி திசை வேகம் அப்படிங்கிறங்காட்டி மீட்டர் வினாடி பவர் -1. இவ்வளோதான். தேங்க்யூ. நம்ம மீண்டும் அடுத்த ஃபிசிக்ஸ் சம்மில், அடுத்த இயற்பியல் சம்மில் உங்களை பார்க்கலாம்.